ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகள், பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி சென்டர். கால் 9600000037. ஹலோ, வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா, இத்தனை நாளாக குக்கிங் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் செஞ்சுட்டு இருந்தேங்க. இந்த குக் வித் கோமாளி போனதுக்கப்புறம் நிறைய நமக்கு குக்கிங் பற்றின விஷயங்கள், நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக்க ஆரம்பித்ததுனால நிறைய குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வீட்லேயும் அதுதான் செஞ்சிட்ருக்கேன். நிறையா அஃப்கோர்ஸ் அதுதான் முன்னாடியும் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ விதவிதமாக பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. மக்களும் இதை பார்த்து ரசிச்சிட்ருக்காங்க. எனக்கு நிறைய ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இது செய்யுங்க, அது பண்ணுங்க, இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். நிறைய உங்களுடைய அந்த ஒரு சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ரிப்பீட்டடாக என்னை கேட்டுட்ருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பிரெட் மலாய் ரோல். அதுதான் நான் ஃபைனல்ஸில் நான் பண்ணேன், அந்த ஒரு ஸ்வீட். இன்ஃபேக்ட் அது நான் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன் நான் என்னென்ன நடந்ததுன்னு. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்காகவே ஸ்பெஷலாக பிரெட் மலாய் ரோல் பண்ண போகிறேன். பிரெட் மலாய் ரோல் சொல்லப்போனால் நான் வீட்டில் ட்ரை பண்ணதே இல்லைப்போ. சீஸ் போட்டு கலரிட்டு இருக்காரு. அது சீஸ் என்னென்னா ஒரு பக்கமும் போய் ஒட்டி இப்படியே எடுத்துன்னு வருது. பால்கோவாவா மாறுறதுக்கு முன்னாடி கடி பிடிச்சி வேறு ஏதாவது ஆகிட போகுதுன்னு பயமாக இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், ஹெல்ப் மீ. ஸோ இந்த பிரெட் மலாய் ரோல் பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸ் போதுங்க. ஈஸியாக டக்குன்னு ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ப்ரெட் வேணும். இதில் குங்குமப்பூ யூஸ் பண்ணியிருக்கேன். குங்குமப்பூ பாலில் கலந்திங்கன்னா அது ஒரு இந்த எல்லோ கலர் கிடைக்கும். இட்ஸ் ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். அண்ட் இதுக்கு மெயினாக நான் யூஸ் பண்ணுற விஷயங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, பட்டர், மில்க் பவுடர், ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் அஃப்கோர்ஸ் மில்க். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், பட்டர் போட்டுடுறேன். மேபி அபவுட் ஒரு 1.5 ஸ்பூன் ஆஃப் பட்டர். பால் பவுடர். நான் ஒரு 1/2 கப் ஆஃப் பால் பவுடர் போடணும். மில்க் பவுடரே கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன்ஸ் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயே இப்போது ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 கப் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா சுண்டி வரணும். கலரிட்டே இருப்போம். கலரிட்டே இருந்தீங்கன்னா நல்லா திக்காகிடும். அது கொஞ்சம் பால் எடுத்திருக்கேன். அந்த பாலில் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது குங்குமப்பூ போட போகிறேன். அதை போட்டாச்சுன்னா ஸோ இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறினாலே இது நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். இது நல்லா திக்காக மாவாக வரட்டும். இது பால்கோவா. இது மொத்தமாக ஆனோடனே இட் பிகம்ஸ் பால்கோவா. ஆக்சுவலி அந்த 15 மினிட்ஸில் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா. எனக்கு அந்த குக் வித் கோமாளியில் ஃபைனல்ஸ் அன்றைக்கி பிகினிங்லேயே உடம்பு சரியில்லை. இருந்தாலும் நம்ம எதாவது சமைக்கணுமே, எல்லாம் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பாலா தான் எனக்கு லாஸ்ட்டாக வந்தார் பேரிங். ஸோ இது என்னாச்சு, அவருக்கு ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துட்டாங்க பாலாவுக்கு. அந்த ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துட்டாங்க. நாங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, அவங்க தான் எல்லாம் பண்ணணும். ஸோ என்னாச்சு, பாலா எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாம் இப்படி பண்ணிகிட்ருக்காரு. பட்டரை ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்தாங்க. அவங்க எல்லா ஒரு இடமும் போயிட்டு எங்கள் டேபிள் வந்தோன்னே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. பாலா என்னமோ பட்டர் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு.
அவங்க பார்த்துட்டு பட்டரா எல்லாம் ஒட்டி ஒட்டி போகிறது, இது பட்டரே இல்லை அப்படின்னாங்க. எனக்கு நான் வேற இப்படி இருக்கேன், ஐயோ நான் எதுவும் செய்யக்கூடாது. ஸோ அந்த நிமிஷம் பட்ட பாடு இருக்க பாருங்க. என்னென்னா சீஸ் போட்டு கலரிட்டு இருக்காரு. அது சீஸ் என்னென்னா ஒரு பக்கமும் போய் ஒட்டி இப்படி எடுத்துன்னு வருது சீஸ். பட்டர் ஆக்சுவலி பட்டர் தானே போடணும். ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் அந்த லாஸ்ட் ரவுண்டில். பட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, இது வந்து என்னென்னா நிறைய குவான்டிட்டி பண்ணுறதுக்கு பதில் கொஞ்சமாக பண்ணால் இமீடியட். எனக்கு நான் 5 நிமிஷத்தில் பண்ணிட்டேன் அன்றைக்கி. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஜட்ஜஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அன்றைக்கி அந்த ஸ்வீட். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ் இது. பிகாஸ் பிரெட் மலாய் ரோல் வந்து சொல்லப்போனால் நான் வீட்டில் ட்ரை பண்ணதே இல்லை. அப்போது அந்த குக் வித் கொமாலியில் தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்துச்சு. இங்கேயும் நல்லா வந்துட்டுருக்கு. வரட்டும். இது வந்து நான்ஸ்டிக்குன்னு சொல்லிட்டு சும்மா அடியிலெல்லாம் ப்ரௌன் ஆகுதுங்க. அது ஏதோ ஃப்ராட், எனக்கு ஏமாற்றி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி இந்த பாத்திரத்தில் ஏதோ ப்ராப்ளம்ங்க. ஏன்னா இது கலர என்னமோ அடி பிடிக்குது. ஐ எம் வெரி சாரி, ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் வித் திஸ் பேன். யூனோ நான்ஸ்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஸ்டிக்காக இருக்குது. அதனால் இதை நான் வந்து மாற்றி நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. செங் எப்படி மாற்றிட்டேன் பாருங்கள். பாத்திரத்தை மாற்றியாச்சு. இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் அந்த சுண்டி வந்ததுன்னா நல்ல பால்கோவா மாறிடும். இப்போது இது வந்து நல்லா திக்காக ஆகிருக்கு. இந்த மாவா பேஸ்ட், ஐ மீன் மாவா க்ரீம் ஆர் வாட் எவர் நீங்கள் சொல்லிக்கலாம். என்ன பண்ண போகிறேன், இந்த கன்சிஸ்டன்சியில் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா இதை வந்து நான் ஒரு ப்ரெட்டு மேலே தடவ போகிறேன். நம்ம இந்த ஜாம் தடவுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதை தடவிட்டு ரோல் பண்ணிடுவேன். ஓகே, அவ்வளோதான். இதை எடுத்துடலாம். இந்த மாவா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அகெயின் மில்க், பட்டர் அண்ட் க்ரீம். இந்த வாட்டி பால் பவுடர் கிடையாது. ஏன்னா அது வந்து அந்த லிக்விட். இப்போ நம்ம நிறைய கடைகளில் கிடைக்கும் அது ரசமலாய் அண்ட் பாசந்தி அதெல்லாம் வரும் இல்லையா. ஸோ அந்த மில்க் சேம் கொஞ்சம் பட்டர் போட்டுடுறேன் நான். மில்க்கும் அப்படியே ஊற்றிடலாம். அண்ட் இதில் அப்படியே ஃப்ரெஷ் க்ரீம். நான் இப்போ இதெல்லாமே பண்ணுறதுக்கு ஐ திங்க் முக்கால்வாசி ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணிட்டேன். ஃப்ரெஷ் க்ரீம் போட்டாச்சு. கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர். இது நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகி அந்த திக்னஸ் வரும். திக்னஸ் வரும்போதே நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆகிட்டே இருக்கட்டும். கம்மியாக வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ப்ரெட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ரெட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம சப்பாத்தி பண்ணுவோம்ல அந்த மாதிரி இதை வந்து சப்பையாக பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஓரம்லாம் எடுத்துருங்க. இது வந்து நீங்கள் ஆக்சுவலி ஒயிட் ப்ரெட்டில் பண்ணணும். ஒயிட் ப்ரெட் அந்த சாண்ட்விச் ப்ரெட்டு கிடைக்கும், அதில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன், இந்த மாவா பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் எடுத்து தடவிட்டு நான் வந்து கொஞ்சம் நட்ஸ், இந்த பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை வந்து நான் பாதியாக கட் பண்ணிடுறேன்.
ஆக்சுவலி இது மேலே நீங்கள் வைக்கிறதுக்கு செரீஸோ இல்லை பிஸ்தா பீஸஸோ இல்லை பாதாம் பீஸோ எதை வேணால் நீங்கள் வைக்கலாம். Bread Malai roll ready for you. உங்களுக்காகவே இது நான் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய எல்லாம் வாட் எவர் யூ வாண்ட் டு ரைட் நல்லது மட்டுமே எழுதி நான் படிக்கிறேன். அண்ட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இது வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறேன்னு அப்படின்னு. பட் சினியுலகம் எனக்காக அவங்க ரிப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. நான் எல்லாத்தையும் பார்க்குறேன், எல்லாருடைய மெசேஜஸும் பார்க்குறேன். ரொம்ப நன்றி. அண்ட் பி சேஃப். இந்த கொரோனா வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு எல்லாரையுமே. சென்னையில் ரொம்பவே பாதிச்சிருக்கு. ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க. பட் வீட்டில் இதெல்லாமும் ட்ரை பண்ணி ஹாப்பியாக இருங்க. ஓகே, நீங்கள் வவ்வால் மீன் இல்லை வஞ்சரம் மீன் அது போட்டால் தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். வறுத்தரைச்சது மீன், வறுத்தரைச்சது ஃபார் யூ.